ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரம். ஸோ இந்த சீரமுக்கு நான் வச்சுருக்கிற பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃபேஸ் சீரம். சரிங்களா? ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ என்ன இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட் மில்க், அது வந்து ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அண்ட் டர்மரிக் அண்ட் வந்து மஞ்சஸ்தா, ரெட் சாண்டில். இதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டர்மரிக் மஞ்சள், அதோட பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்னி, அப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறது, அப்புறம் அன்ஈவன் இருக்கிறது, டேன், இதையுமே ரெடியூஸ் பண்ணுற தன்மை உண்டு. ஆனால் இந்த சீரம் வந்து மென் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டர்மரிக் தான் எடுக்கணுன்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த மெத்தடில் தான் எடுத்திருக்கேன். அண்ட் மஞ்சிஸ்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒயிட்டனிங் பர்பஸ்க்கு ஒயிட்டன், பிரைட்டன், லைட்டன் இந்த மாதிரி விஷயத்துக்கு மஞ்சிஸ்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து ரெட் சாண்டில், இதுவுமே வந்து ஸ்கின் ஒயிட்டனிங், பிரைட்டனிங், க்ளோயிங், இதுக்கு வந்து மஞ்சிஸ்தா அண்ட் ரெட் சாண்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வளன்னு நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு என்னது 3ல் பெஸ்ட் இன்க்ரீடியன்ட், அந்த 3மே பெஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கிறேன். ஸோ சீரம்னு வரும்போது நம்மளோட ஸ்கின் கேரில் சீரம்ன்றது ஒரு குட்டி ப்ராடக்ட், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டாக இருக்கும். சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப விலைமதிப்பற்ற ஒரு இன்க்ரீடியண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் கூட அண்ட் அதர் 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது போக போக சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியாசினமைடில் விட்டமின் B3, ஸோ இது எடுத்திருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைகாலிக் ஆசிட். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன இவ வந்து இவ்வளோ நாள் வந்து ஹெர்பல் ரிலேட்டடாக போனால் இப்போ ஏதோ ஆசிட்டுன்ற பயமாக இருக்குதே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் அண்டு ஹெர்ப்ஸ்லேருந்து ஒரு சில பிரித்தெடுத்தல் முறையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து நியாசினமைடு அண்டு கிளைகாலிக் ஆசிட், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கிளைகாலிக் ஆசிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன், கரும்பு, அதுலேருந்து ஒரு பிரித்தெடுத்தல் முறையில் எடுக்கப்பட்டது. சில விஷயங்கள் வந்து ராவாக யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் அப்படின்றதுனால அது ஒரு பிரித்தெடுத்தல் மூலியமாக ஒரு ப்ராடக்டாக கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து கிளைகாலிக் ஆசிட். அண்ட் வந்து நியாசினமைடில் வந்து B3 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து சில இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்ற விஷயத்தில் நம்மளுக்கு வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரிக் ஆசிட். ஸோ சிட்ரிக் ஆசிட்ன்றது உங்களுக்கு ஆசிட்டுன்னு வந்தால் அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அப்படின்னு யோசிக்காமல் நேச்சுரலாக சிட்ரிக் ஆசிட் எதில் இருக்குது, லெமன், அந்த புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே இருக்குது. ஸோ அதிலிருந்து பிரித்தெடுத்த சில அதுதான் வந்து சிட்ரிக் ஆசிட்டுன்னுவாங்க கெமிக்கல் பேர் படி பார்த்தோம் அப்படின்னா. இப்போ வந்து நம்ம எப்படி அரிசியிலேருந்து அரிசி மாவு எடுக்கிறோம், உளுந்துலேருந்து உளுந்து மாவு எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து உளுந்தையே பயன்படுத்த முடியாது இல்லையா? அதனால் அதே மாதிரி தான் வந்து எலுமிச்சையிலேருந்து சிட்ரிக் ஆசிட் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி சுகர் கேன்லேருந்து கிளைகாலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் நியாசினமைடு B3 அந்த இதுவுமே வந்து ஒரு சில பிரித்தெடுத்தல் முறையில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரல். அதனால தான் வந்து சில இதில் வந்து நியாசினமைடு அண்ட் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. பட் வந்து கெமிக்கல். ஸோ வந்து சொல்கிறவங்க வந்து அதுக்குன்னு ஒரு சில ப்ராப்பரான விஷயங்கள் தெரியாமல் எல்லாமே கெமிக்கல்னு சொல்லிகிட்ருக்கிறது வந்து ரொம்ப ராங்கான விஷயம். ஸோ இது எல்லாமே நேச்சுரலான ஒரு விஷயத்துலேருந்து கன்வெர்ட் பண்ணி அந்த பிரித்தெடுத்தல் முறையில் எடுக்கப்பட்டது தான். ஸோ இது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த சீரத்தில் ஸ்கின் கேரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது நியாசினமைடு அண்ட் வந்து கிளைகாலிக்
கிளைகாலிக் ஆசிட். ஸோ இது வந்து இந்த சீரத்தில் 10% ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிற அந்த 3 ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் வந்து இந்த 2 இன்க்ரீடியன்ட் சேரும்போது இந்த சீரம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து நானுமே ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ சீரமுன்றது ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் போடுவோம், டோனருக்கு அப்புறம் சீரம். சில பேர் வந்து டோனர் போடாமலே சீரம் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்கின் கேரில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராடக்ட்னால் அது சீரம். சீரம் இல்லாமல் நம்ம ஸ்கின் கேர் பண்ணவும் முடியாது. ஒரு மேக்கப் ரிலேட்டடாக போகிறோம் அப்படின்னாலும் சீரம் ரொம்ப முக்கியம். சீரம் வந்து ஏன் இவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால, டோனர் வந்து நல்லா தண்ணி பதத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் சீரம் இருக்கிறதுனால நல்லாவே வந்து ஸ்கின் வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகிரும். ஸோ க்ரீமுன்றது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அது அப்சர்வ் பண்ணுறது ஒரு சில லேயர் வரைக்கும் போகும். ஜெல்லுன்றது அதை விட கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு ஜெல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அது இன்னும் டீப்பாக அப்சர்வ் ஆகும். சீரம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால் வந்து அது நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து இந்த மாதிரி அப்சர்வ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ சீரமுன்றீங்க, ஸ்கின் கேர் ஆயில்லையும் இதே பெனிஃபிட் தான் சொன்னீங்க. என்னோடய ப்ராண்டில் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது ஸ்கின் கேர் ஆயில், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட பெனிஃபிட்டும் வந்து இது தான் சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் அது வாங்குறதா இது வாங்குறதா? லைக் நான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கின் கேர் ஆயில் வந்து நைட்டு நல்லா ஒரு அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு பாத் பண்ண சொல்கிறது. ஸோ அது குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த சீரம்ன்றது குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அடல்ட் நம்ம பெரியவங்க தான் யூஸ் பண்ண முடியும். அது ஒன்று. அண்ட் வந்து இது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸ்கின் கேர் பண்ணுறோன்னா நம்ம ஆயிலை போட்டுட்டு நம்ம வெளியே போக முடியாது இல்லையா? ஸோ அதனால சீரம் அப்படின்றது வந்து, ஸோ ஆயிலுன்றது டக்குன்னு ரிசல்ட் வரக்கூடியது தான். ஆனால் நம்ம அதை வெளியே எனி டைம் போட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஆயில் யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து 1 டே 2 நாள் 3வது நாள்லேயே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இந்த கோல்டு ஃபேஸ் சீரத்தோட தனி வீடியோ. ஓகே. ஸோ இந்த சீரம் வந்து உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் யூடியூப் அபவுட்டில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சீரம் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டடாக ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னோடய யூடியூப் அபவுட்லேயே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்டுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், ரெசின் ஆர்ட் ஒர்க் ஷாப் அண்ட் லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப், ஆன்லைன் பியூட்டிஷியன் ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் வேணாலும் சேம் யூடியூப் அபவுட்டில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். டச் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அது பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கமெண்டில் கூட நம்பர் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக என்கிட்டயே வந்து டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே வந்து ஆன்லைன் ஒர்க் ஷாப் தான், உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்காது. ஃபுல் டீட்டெயில் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரம் வந்து கண்டிப்பாக வந்து மார்னிங் அண்ட் நைட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ்க்கு அப்புறம் இதோட ரிவ்யூ வந்து நானே சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோடய சேனலை வந்து கீப் அப் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சேல்ஸ்க்கே கொண்டு வருவேன். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து 2 to 3 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் இதோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக ஜூன் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பேன். ஃபஸ்ட்டு டேவே நான் இப்போவே வந்து அப்ளை பண்ணிப்பேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அதோட ரிவ்யூ என்னான்ட்டு கொடுப்பேன். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வருதுன்னா
அது ஓகேவான்னு நான் பார்த்ததுக்கப்புறம் தான் யூடியூப்பில் போடுவேன். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆல் இன் ஒன் ஆயில் உங்களுக்கு பெனிஃபிட் தருதோ அதுலேருந்து ஒரு 80% கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாகவே ஒரு 1 வீக் அண்டு 3 to 4 டேஸ் அந்த மாதிரியே வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்ஸ்னலி நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஷாம்பூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னா, உங்களுக்கு சீரம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து மருந்து கொடுப்பீங்க இல்லையா, டானிக் அந்த மாதிரி இருக்கும் ஒரு இது. ஸோ அதுலேருந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சீரம் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துடும். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப் மட்டும் போதும் ஃபேஸ்க்கு. அதை தவிர எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு நல்லபடியாக கோல்டு ஃபேஸ் சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.